வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? நான் ஜெயசாந்தி கிச்சன்ஸ் இன்றைக்கி சிம்பிளான மெத்தடில் சிக்கன் சுக்கா உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 4 பொருள் தான் ஆட் பண்ண போகிறீங்க, வேறு எதுவும் இல்லை. ஈஸியாக செய்திடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கடாய் ஒன்று வச்சுட்டு அது காஞ்ச உடனே நான் சிக்கன் ஒரு 300 கிராம்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதில் எதுவும் இது பண்ணல, நம்ம ஹீட் ஆக்கிட்டு வெறும் சிக்கன் மட்டும் போட்டிருக்கோம். இதை அப்படியே திருப்பி நம்ம விடணும். சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான். இதில் லேசாக அப்படியே திருப்பி விட்டு இதில் தண்ணி விடும். அது நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கிறோம். நம்ம இதில் தண்ணி விட்டோன்னா கொஞ்சம் வெந்துடும். நம்ம தண்ணி எதுவும் விடலை, அதுலேயே தண்ணி விடுப்பாங்க. ஏன்னா சுக்கா பண்ணுறதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் விடக்கூடாது. இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? பாருங்கள், அதுலேயே தண்ணி விடும். நல்லா திருப்பிகிட்டே இருக்கணும். நம்ம இந்த மாதிரி திருப்பி ஒரு 10 நிமிஷம் வச்சோம்னா ஓரளவுக்கு சிக்கனும் பாயில் ஆகிடும். அதில் தண்ணியும் நல்லா விட்டுடும். சரிங்களா? அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா திருப்பிகிட்டே இருக்கணும். பாருங்கள், தண்ணி விட்டுட்டே இருக்குது. பாருங்கள், தண்ணி விடுதுங்களா? இந்த மாதிரி தண்ணி விடும். சரிங்களா? சிக்கனும் அதிலே கொஞ்சம் வெந்துடும். ஓகேப்பா, இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டோம். இப்போ நல்லா தண்ணி விட்டுடுச்சு. இல்லை, நம்ம தண்ணி எதுவும் விடலை, இதில் தண்ணி விட்டுருக்கு. இப்போ அந்த தண்ணியெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? ஃபுல்லாக எடுத்துடணும் தண்ணியெல்லாம். தண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்துடணும். கொஞ்சம் தண்ணி கூட இருக்கக்கூடாது. ஃபுல்லாக சுண்டட்டும். அப்படியே வச்சுருங்க. இந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம எடுத்துடணும். ஓகேங்களா? இது வைக்கக்கூடாது. ஏன்னா சுக்கா பண்ணுறோம். நம்ம கிரேவி பண்ணால் அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு குடிச்சிருக்கு. கொஞ்சோண்டு சால்ட்டு, பெப்பர் இது வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த தண்ணியை சிம்லேயே வச்சு செய்யுங்கப்பா, தீயை விட்டுறாதீங்க. நம்ம எண்ணெய் இதில் எண்ணெய் ஊற்றல. இப்போ நம்ம நல்லா சுக்காவாயிடுச்சு. ஓகேங்களா? நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. பாருங்கள், இதெல்லாம் எதுவுமே அடி பிடிக்கல. இந்த மாதிரி பண்ணிக்கணும். சரிங்களா? தண்ணியும் சுத்தமாக இருக்கக்கூடாது. ட்ரை ஆகிடுச்சு. எல்லாமே தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் நான் எனக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவேன். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. நல்லா கலக்கி விட்டுக்கணும். நான் இப்போது மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், 1.5 ஸ்பூன் போடு. சரிங்களா? கொஞ்சம் காரம் இருக்கணும்ல, அதனால் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நல்லா கலக்கி விட்டுக்குங்க. கொஞ்சம் நல்லா கலக்கிட்டு 2 செகண்ட் நல்லா கலக்குங்க. ஏன்னா அந்த ஸ்மெல்லு போகும் உங்களுக்கு. அதனால் நல்லா கலக்கிங்க. இப்போது நம்ம மிளகாத்தூள், மஞ்சள்தூள் போட்டுருக்கோம்ப்பா. உப்பு ஃபஸ்ட்டு போட்டோம். மிளகாத்தூள், மஞ்சள்தூள் போட்டாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். போதும். ஏன்னா அதை ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். சரிங்களா? நல்லெண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். சரிங்களா? இல்லை, நீங்கள் கல்லெண்ணெய் கூட போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் வேண்டான்றவங்க கல்லெண்ணெய் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொஞ்சம் நேரம்.
நான் இதுக்கு தேவையான அளவுக்கு இடித்து வச்சுருக்கேன்ப்பா இஞ்சி, அது நான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸ்மாஷ் பண்ண மையம் அரைக்கலை, நான் இடித்து தான் வச்சுருக்கேன். இடித்து வச்ச இஞ்சியை போட்டிருக்காங்க. இப்போயே உங்களுக்கு வாசனை நல்லா வரும். செய்ய சொல்லி உங்களுக்கு நல்ல வாசனை வரும். சரிங்களா? தீயை விட்டாதீங்க, பொறுமையாக செய்யுங்க. சிக்கனும் வெந்துடணும் உங்களுக்கு. அந்த பரட்டுறதுலேயே சிக்கன் வெந்துடும். சரிங்களா? இப்போது 50% சிக்கன் வெந்தாச்சு. ஓகேங்களா? இப்போது நம்ம இஞ்சி போட்டு கொஞ்சம் அந்த ஃப்ளேவர்லாம் கொஞ்சம் இதாகிடுச்சு. இஞ்சி ஃப்ளேவரு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வரமிளகா, காஞ்ச மிளகா 2 எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? இதை போட்டுருக்கோம். அவ்வளோதான். ஆனால் நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம், காரத்துக்கு இதுவும் போட்டிருக்கோம், பச்சை மிளகா, இது காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். சரிங்களா? சீக்கிரமாக பண்ணிடலாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாப்பாடு, இல்லை இந்த இதையே வந்துட்டு நம்ம சாப்பாட்டை கூட போட்டு பேசி சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? ஒரு வாட்டி செய்து பாருங்கள். இந்த மாதிரி பொறுமையாக தள்ளிடாதீங்க. சரிங்களா? நான் பொறுமையாக சொல்கிறேன், ஒன்று ஒன்றா பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். டெய்லி ஒரே மாதிரி சாப்பிடாத, விதவிதமாக சாப்பிடுங்க. அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் நானே செய்திருக்கேன். அடிக்கடி எங்கள் வீட்டில் இதுதான் செய்வோம். கொஞ்சம் இந்த வரமிளகா போட்டோம், அது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சீரகத்தூள் போட்டுக்கிறோம். இப்போ 1 ஸ்பூன் போடுறேன் சீரகத்தூள். இது எல்லாமே ஹோம்மேட்ஸ் இருக்கிற பொடி தான். எதையும் நாங்கள் கடையில் வாங்க மாட்டோம், எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம். சரிங்களா? மிக்ஸ் பண்ணிவிட்டு சீரகத்தூள் முடிஞ்சோடனே நம்ம பூண்டு நான் இடித்து வச்சுருக்கேன். ஆனால் ஸ்மாஷ் பண்ணி நான் போடல, இடித்தது மாதிரி தான் போட்டிருக்கேன். அப்போ தான் வந்துட்டு அது சுக்கான்றதுனால கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பூண்டு, வரமிளகா, இஞ்சி. சரிங்க? அந்த பூண்டு ஸ்மெல்லு கொஞ்சம் இது பண்ணணும், ஃப்ளேவருக்காக கொஞ்சம் பரட்டிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் பரட்டிட்டோம்னா அடுத்த பொருள் போட்டுக்கலாம். பூண்டு போட்டியாச்சு. இப்போது முந்திரி பருப்பு போடுறப்ப நான் முந்திரி பருப்பு ஏன் போட்டால் அது அந்த சுக்காவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். போட்டு வறுத்தோம்னா சாப்பிட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு 2 முந்திரி இருந்தால் கூட போட்டுங்க. டேஸ்ட்டாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா எவ்வளோ செலவு பண்ணுறோம், கூட இன்னும் 2 முந்திரி போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். நாக்கின் சுவை சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு எப்போவுமே சுவையை கேட்டுகிட்டே இருக்கும். அதனால தான் இந்த மெத்தடு பாருங்கள், செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. இல்லை வேறு எதுனா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்னா எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று கமெண்ட்டில் போடுங்க. ஓகேங்களா? கமெண்ட் பண்ணால் தான் என்ன என்கரேஜ் பண்ண மாதிரி ஆகும். சரிங்களா? இப்போது கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ரொம்ப ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த முந்திரியும் கிறிஸ்பியாக ஆகிடும். சரிங்களா? சிக்கனும் கிறிஸ்பி ஆகிடும், முந்திரியும் கிறிஸ்பி ஆகிடும். அவ்வளோதான். எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு. போட்டது இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், இஞ்சி, பூண்டு, முந்திரி நம்ம டேஸ்ட்டுக்காக. ஓகேங்களா? அப்புறம் வரமிளகாய். இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ், வேறு எதுவும் போடல. இவ்வளோதான்ப்பா. இதை போட்டுட்டு செய்து சாப்பிடுங்க. சரிங்களா? 5 மினிட்ஸ் இப்படி நல்லா ஃப்ரை பண்ணும். அவ்வளோதான்ப்பா, ரெடி ஆகிடுச்சு. நல்லா முறுமுறுன்னு ஆகிடுச்சு. முந்திரியெல்லாம் நல்லா ஜூஸி ஆகிடுச்சு உங்களுக்கு. சரிங்களா? சிக்கனில் நல்லா உப்பு காரெலாம் நல்லா இறங்கிடுச்சு. ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எதனா போடணுன்னா போட்டு இந்த ஹீட்லேயே போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது அப்சர்வ் பண்ணும். சரிங்களா?
இந்த மாதிரி நல்லா வெரைட்டியாக செய்து சாப்பிடுங்க. இப்போ நான் ஃபைனல் டச்சிங் கீ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கிங்க. அதிகமாக இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். அதிகமாக ஊற்றினாலும் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா மணக்க கீ ஊற்றிருக்கேன். சரிங்களா? இப்போ சூப்பராக வாசனையாக இருக்குது பாருங்கள். செய்ய சொல்லியே டேஸ்ட்டு நாக்கில் எச்சு விடுற மாதிரி இருக்குது. அதனால் இப்படி இதே மாதிரி மெத்தடில் செய்து சாப்பிடுங்க. சரிங்களா? 10 நிமிஷம் தான் இதோட வேலையே, 10 நிமிஷம்தான். சரிங்களாப்பா? இந்த மாதிரி செய்து பாருங்கள். செய்து சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம். சரிங்களா? எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் வியூஸ் நிறைய தான் வருது எனக்கு. எல்லோரும் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா எனக்கு. சரிங்களா? அப்போ தான் நான் மேலே வீடியோ போடுவேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட், இந்த வீடியோ போடுறதுல இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்களா? நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களாப்பா? ஓகேப்பா, வாங்க சாப்பிட்லாம். சிக்கன் சுக்கா. ஓகேங்களா? பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேப்பா? இதோட அடுத்த டிஷ்ஷில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களுக்கு பை.